ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து மார்ச் 2024 கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளைக்கு எழுத போகிறீங்க. இதில் இந்த கொஷினுக்கு எப்படி அஃபிஷியல் ஆன்சர் கீ தயாரிச்சிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு கொஷினை படிச்சிருப்பீங்க, அது எந்தெந்த பார்ட்டெல்லாம் எழுதுனா மார்க் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பரை ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துடலாம். ஒன் வேர்டு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? வாட் இஸ் கால்சினேஷன்? how will you prepare boric acid into boron nitride? why அதாவது sulfuric acid is a dehydrating agent? காமன் அயான் எஃபெக்ட், இந்த மாதிரி ஒரு சம் கேட்டிருக்காங்க. கோல்ஃப் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா டி குளுக்கோஃபைரனோஸ் கேட்டிருக்காங்க. பீட்டா டி குளுக்கோஃபைரனோஸ் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்? ரைட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஹீலியமோட யூசஸ், அதுக்குள்ள 3 மார்க் கொடுத்துருக்காங்க. எத்தனை பாயிண்ட் எழுதுறதுன்றது நம்ம கீ ஆன்சர்ல பார்க்கலாம். Fe2O3 Fe3 பிளஸ் Fe2 பிளஸ் எது வந்து ஸ்டேபிள். அப்புறம் கீழே ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க, சம்மு அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர், ப்ரெஷர், பிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட் ஆப்ஷன் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நவநகல் ரியாக்ஷன் அண்ட் கார்பன் டை சல்ஃபேட்ஸ் வந்து பிரைமரி அமீனோட எப்படி ரியாக்ட் பண்ணுது. பெப்டைட் பாண்டு, ஐயூபேக் நேம் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு 5 மார்க்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், சிலிக்கா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. போரிக் ஆசிட், சிலிகேட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. டபுள் சால்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். மெடிசன் பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி எஸ்சி சிம்பிள் கிவி கேட்டிருக்காங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பஃபர் இண்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கேல்வனிக் செல், கோல்டு நம்பர் கேட்டிருக்காங்க. லூகாஸ் டெஸ்ட், அப்புறம் ஒரு ஏபிசி சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட கீ ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல பார்க்க போறோம். சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து லிங்க் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், சேனல். அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தேவையான எல்லா சந்தேகங்களும் நான் என்ன பண்ணுறேன், சால்வ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து அஃபீஷியல் கீ ஆன்சர் பார்க்கலாம். இதுதான் அஃபீஷியல் கீ ஆன்சர் ஃபார் மார்ச் 2024. இப்போ நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒன் வேர்டு மட்டும் எழுதும்போது நிறைய பேர் நாங்கள் திருத்தும் போது பார்க்குறோம், கொஸ்டின் நம்பர் போடுறாங்க, ஆப்ஷன் எழுதாமல் நேரடியாக ஆன்சர் எழுதுறாங்க. இது ரொம்ப தப்பு. மேக்ஸிமம் கொஸ்டினில் வாத்தியாருங்க கண்டிப்பாக ஆப்ஷன் இல்லைன்னா மார்க் போட மாட்டாங்கப்பா. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் எழுதி தயவு செய்து எழுதுங்க. இதை மறக்காதீங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை. அடுத்து பாருங்கள், 2 மார்க். வாட் இஸ் கால்சினேஷன் அப்படின்னு இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா 2 மார்க். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், போரான் நைட்ரேட்டோட ப்ரிப்பரேஷன் பார்த்துருந்தோம். அது வந்து கரெக்டா ஈக்குவேஷன் எழுதியிருந்தா 2.5 மார்க். அதாவது ஈக்குவேஷன் வந்து எழுதிட்டு அன்பேலன்ஸா இருந்துச்சுன்னா 1.5 மார்க் போட சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 1 மார்க் போட சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 18வது கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம், ஸோ கரெக்டாக ஈக்குவேஷன் எழுதுனா மட்டும் 2 மார்க், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா ஒரே 1 மார்க் தான் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. 19வது கொஸ்டினுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சம்மு ஒன்று கேட்டிருந்தாங்கல்ல, அதுக்கு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. E0 செல் வேல்யூவை கரெக்டாக எழுதியிருந்தா 1/2 மார்க்கு. நெகட்டிவாக அப்ளை ஆகியிருக்கான்றத சொல்லணும். அப்புறம் வந்து Fe3 பிளஸ் cannot oxidized bromine மைனஸ் 2Br2 இதை எழுதியிருந்தா 1 மார்க் அந்த சம்மில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்ஃப் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க. கோல்ஃப் ரியாக்ஷன் எப்படி ஆன்சர் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. கரெக்டாக எக்ஸ்பிளனேஷனோட அழகாக புக்கில் இருக்கிற மாதிரி, நீங்கள் மேலே இருக்கிற சென்டென்ஸ்லாம் படிக்கவே வேண்டாம். வெறும் ஈக்குவேஷன்ஸ் எழுதி அந்த ஈக்குவேஷனோட இப்போ ஃபார்முலா எழுதுனீங்கன்னா அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னு எழுதணும். ஃபீனால், சோடியம் ஃபீனாக்சைடு, சோடியம் சாலிசிலேட், சாலிசிலிக் ஆசிட், இப்படி எழுதுனீங்கன்னா 2 மார்க். வெறும் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா, இல்லை அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறீங்கன்னா 1 மார்க் தான் கிடைக்கும். அடுத்து பாருங்க, டி குளுக்கோஃபைரனோஸ் அண்டு பீட்டா டி குளுக்கோஃபைரனோஸ், இது வந்து ஸ்ட்ரக்சர் கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் மார்க். 1+1 2 மார்க் கிடைக்கும். அடுத்து பாருங்க, 23 கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா நம்மளுக்கு 2 மார்க் கிடைக்கும். கரெக்ட் டெஃபினிஷன் கண்டிப்பாக 2 மார்க். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ல பாருங்க, யூசர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ 3 யூசர்ஸ் எழுதுனா மட்டும்தான் 3 மார்க் கிடைக்குது. சரிங்களா? 3 யூசர்ஸ்க்கு கீழே எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகாது, 2 மார்க்கு. எத்தனை யூசர்ஸ் எழுதுறீங்களோ அத்தனை மார்க் தான் கிடைக்கும். அடுத்து Fe3 பிளஸ் Fe2 பிளஸ் வந்து எது ஸ்டேபிள்னு கேட்டிருந்தாங்க. அதில் பாருங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு.
3D 5 வரைக்கும் எழுதியிருந்தீங்கன்னா FE3+க்கு 1 மார்க். அது ஆஃப் ஃபீல்டுன்னு எழுதியிருந்தா 1 மார்க். FE3+ வந்து ஸ்டேபிள் கம்பேர்டு டு FE2+ அப்படின்னு எழுதியிருந்தா 1 மார்க். மொத்தம் 3 மார்க். அடுத்து பாருங்க, சிம்பிள் கியூபிக்கோட டெரிவேஷன் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ஆரோட வேல்யூவை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏ வேல்யூ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க், 3 மார்க்கில் கேட்டா. அப்புறம் ஏல வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ அதோட டென்சிட்டி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பிக்கோமீட்டரில் எழுதணும். அதுக்கு ஆஃப் மார்க் பிரிச்சிருக்காங்க. மொத்தமாக 3 மார்க். சரிங்களா? அடுத்து பாருங்க, அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனை எழுதி அதோட அந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக தரணும். ஏனா என்ன, கேனா என்ன அப்படின்ற எல்லாமே தரணும். அடுத்து பாருங்க, பிசிக்ஸ் ஆப்ஷன் அண்டு கெமிஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அது வந்து இந்த சைடு எழுதுறதுக்கும் இந்த சைடு எழுதுறதுக்கும் 1.5 மார்க். 2 பாயிண்ட் எழுதுனா கண்டிப்பாக பிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ்ட் ஆப்ஷனுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து கோல்ஃப் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க. கோல்ஃபு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே உள்ளதில் மேலே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையே இல்லை. எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்தீங்க, ரியாக்ஷன் எழுதலைன்னா 1 மார்க் தான் கொடுப்பாங்க. ஈக்குவேஷன் எழுதி அதோட கண்டிஷன்ஸை எழுதலைன்னா 2.5 மார்க் கொடுப்பாங்க. அதாவது கிவ்ஸ்க்கு மேலே பீரியடிங் அந்த டெல்லு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடலைன்னா 2.5 மார்க் கிடைக்கும். நீங்கள் ரியாக்ஷன் மட்டும் எழுதிட்டு கீழே நேம் எழுதலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க, 2 மார்க்கு 1 மார்க் இந்த மாதிரி தான் தருவாங்க. ரியாக்ஷன் 3 மார்க் கிடைக்கும். அடுத்து பாருங்க, நம்மளுக்கு இந்த மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்ஸ்லாம் அப்படியே எழுதுனா தான் மார்க் கிடைக்கும். 3 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து பாருங்க, பெப்டைட் பாண்டுனா என்ன, கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கணும். CONH வந்து பாண்டு இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா 1 மார்க் தருவாங்க. மற்றபடி எக்ஸ்பிளனேஷன் பக்கா கரெக்டாக இருந்தால் 3 மார்க். COவும் NHும் சேர்ந்தது தான் அமைடு குரூப். அந்த அமைடு குரூப் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, பெப்டைட் பாண்டை உருவாக்கியிருக்கு. சரிங்களா? அப்புறம் 33 மேபி அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா 3 மார்க். போன தடவை நம்மளுக்கு வந்து அது என்ன கிடைச்சிச்சு, கிரேஸ் மார்க் கிடைச்சிச்சு. 34 டிஃபரன்ஸ் எனி 3 எழுதியிருந்தீங்கன்னா 3 மார்க்கு. கரெக்டாக அந்த இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலிக்கா வந்து ஃப்ளெக்ஸோட ஈக்குவேஷன் எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எழுதக்கூடிய ஃபார்முலா வந்திருக்கு. எனி 3 யூசர்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, யூசர்ஸ் எத்தனை இருக்கோ எத்தனை மார்க்கோ ஒரு யூசர்ஸ்க்கு 1 மார்க்குன்றது தெரிஞ்சுக்கலாம். லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் மட்டும் எழுதினீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். அதோட கான்சீக்வன்சஸ் ஏதாவது 3 விஷயத்தை எழுதுனீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 5 மார்க். வாட் இஸ் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மார்க் தான் கிடைக்கும். டபுள் சால்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு எப்படி பிரிச்சிருக்காங்கன்றத கரெக்டாக பாருங்கள். டபுள் சால்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா 1.5 மார்க். டபுள் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் இது எழுதினீங்கன்னா 1 மார்க். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 1.5 மார்க். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிங்கன்னா 1 மார்க் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? மொத்தம் 5 மார்க் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 1 எக்ஸாம்பிள் ஃபார் மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ், மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ், பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். மொத்தமாக அது 2 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. 1 எழுதுனா நம்மளுக்கு எத்தனை மார்க், 2 மார்க் கிடைக்கும். அடுத்து சிம்பிள் கியூபிக்கை ஃபுல்லாக என்ன பண்ணணும், டெரிவேஷன் பண்ணணும். பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா எழுதிங்கன்னா 1 மார்க்கு. வால்யூம் ஆஃப் கியூபு ஏ கண்டுபிடிக்கிறது, ஆர் கண்டுபிடிக்கிறது, பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணி 52.38 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து ஆன்சர் வரணும். எழுதினீங்கன்னா 5 மார்க் கிடைக்கும். ரேட் ஆர்டர் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க. ரைட்டுங்களா? 5 மார்க் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு கரெக்டாக பாருங்கள். நீட்டாக ஈஸியாக எடுத்துட முடியும். அப்புறம் வந்து டேனியல் செல் கேட்டிருந்தாங்க. இந்த செல்ஸோட நொட்டேஷன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்கு 3 மார்க்கு. அப்புறம் அதோட செல் நோட்டேஷன் எழுத 1 மார்க்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கரெக்டான டெஃபினேஷன்ஸ் எழுதினீங்கன்னா வெறும் 2 மார்க் மட்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? லூகாஸ் டெஸ்ட் கேட்டிருந்தாங்க போன தடவை. லூகாஸ் டெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரியாக்ஷனுக்கு 2 மார்க் கொடுத்துருந்தாங்க. 2வது ரியாக்ஷனுக்கு 2 மார்க். அதை மட்டும் எழுதியிருந்தா 3வது ரியாக்ஷனில் 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. இல்லை சார், வெறும் கரெக்டாக ஈக்குவேஷன் மட்டும் எழுதியிருக்காங்க, எந்த ஒரு விஷயத்தையும் எழுதவே இல்லை, டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதலைன்னா 3 மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் ஈக்குவேஷன் மட்டும் எழுதி லூகாஸ் ரீஏஜெண்டை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா 3 மார்க் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 38 நம்மளுக்கு கொஷினில் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஏபிசிடி சம்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த ஏபிசிடி சம்ஸு வெறும் இப்படி அழகாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து 2 மார்க் ஒன்று, எய்தர் ஆர் சாய்ஸில் ஏபிசிடி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா 3க்கும் ஒரு மார்க் கொடுத்து 5 மார்க் கேட்டிருந்தாங்க.
ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயத்தை எழுதுனா தான் நம்மளுக்கு என்ன ஆகும், மார்க் கிடைக்கும். இந்த விஷயத்த நான் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சேனலில் பின் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதையும் அந்த குரூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக இனிமேல் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? இனிமேல் வரக்கூடிய இந்த சேனல் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி சந்தேகமாக வரக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.